எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டோன்னு, அந்த மாதிரி ஐ ரேன். அப்பையில இருந்து எனக்கும் டாகுக்கும் ரொம்ப தூரம். நீங்க எவ்வளவு ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் கொடுத்தாலும் மெடிகேஷன்ஸ் கொடுத்தாலும் அது வந்து பிரெயினை ரீச் பண்ணாத மாதிரி ஆயிடுது. இம்மீடியட்டா சில ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஹியூமன் ரேபீஸ் இம்யூன் குளோபுலின் அண்ட் இந்த வைரஸ் மூளைக்கு போகாம தடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அனிமல் கடிக்கும் போது மட்டும்தான் இது பரவுதுன்னு கிடையாது. போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெல்கம் டு ஷுபாஸ் வேர்ல்ட். இன்கேஸ் ஒரு ரேபீஸ் வந்த டாக் இல்ல கேட் உங்களை பைட் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து இம்மீடியட்டா சில ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அது எடுத்தால் மட்டும்தான் நீங்க வந்து ரேபீஸ் வராம உங்களை காப்பாத்திக்க முடியும். சோ அது என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. நான் இந்த வீடியோவில் சொல்ற விஷயம், சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் படிச்சு ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு குவிக் இன்ட்ரோ. இந்த ரேபீஸ் வந்து ஒரு வைரஸ், RABV அப்படின்ற வைரஸ்னால இது காஸ் ஆகுது. அண்ட் இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுறது, அதாவது ஒரு பர்சன் ஆர் ஒரு லிவிங் திங்ல இருந்து இன்னொரு லிவிங் திங்க்கு அது பரவுறதுக்கு காரணம் வந்து டைரக்ட் கான்டாக்ட் மட்டும்தான். டைரக்ட் கான்டாக்ட்னா வெறும் ஒரு அனிமல் கடிக்கும் போது மட்டும்தான் இது பரவுதுன்னு கிடையாது. டைரக்ட் கான்டாக்ட்னா அது வந்து பைட்னால இருக்கலாம், அந்த அனிமல் வந்து லிக் பண்றதால, சோ அந்த அனிமலோட எச்சில் வந்து நம்ம கையிலயோ கால்லயோ இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் வூண்ட் ஆர் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு கட்ல பட்டுச்சுன்னா அது வழியா வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகலாம். அண்ட் அவங்க முகத்தையோ இல்ல வாய்கிட்டையோ லிக் பண்ணும் போது நம்ம கண்ணு மூக்கு வாய் வழியா கூட வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு. மியூக்கஸ் மெம்பரைன்ஸ்னாலையும் இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகலாம். இது தவிர இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டீடைல்ஸ் ரேபீஸ் பத்தி என்னோட ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து என்னோட சேனல்ல போய் அதை செக் அவுட் பண்ணுங்க. இல்லைனா நான் மேல லிங்கா கொடுக்குறேன் அந்த வீடியோ, ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ரிவென்ஷன்னா இது வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் என்னென்ன இருக்கு. இன்கேஸ் நீங்க வந்து ஒரு அனிமல் என்கவுண்டர், சோ நீங்க வந்து உங்களுக்கு ரேபீஸ் எக்ஸ்போஷர் ஆகி இருக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கீங்கன்னா நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். உங்களை ஒரு டாக் ஆர் கேட் வந்து பைட் பண்ணிடுச்சு, இல்லைன்னா ஸ்கிராச் பண்ணிடுச்சு அண்ட் அது மேல வந்து ஸ்கிராச் மேல லிக் பண்ணிருக்கு, உங்களோட ஸ்கின் பேரியர் வந்து புரோக்கன் ஆயிடுச்சு. சோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு கிருமியும் அது வழியா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், நீங்க வந்து அந்த டாக் ஆர் கேட் எங்க பைட் பண்ணிருக்கோ, அந்த காயம் எங்க இருக்கோ, அந்த இல்ல ஸ்கிராச் பண்ணிருக்கோ, அந்த காயத்தை வந்து ஃபர்ஸ்ட் திங் நீங்க வந்து ரன்னிங் வாட்டர்ல, அதாவது டேப்பை திறந்து விட்டு இல்லைன்னா ரன்னிங் வாட்டர்ல வந்து சோப் போட்டு தரோவா கிளீன் பண்ணணும் அந்த வூண்டை. ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாய் உங்களை கடிச்சிடுச்சுன்னா அப்போ அதோட எச்சில்ல இருக்கக்கூடிய thousands ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் வைரஸ் வந்து உங்க உடம்புல அட் அ டைம் போகாம இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் உடனுக்கு உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ போய் உங்க டாக்டரை பாருங்க, ஆர் எந்த நியரஸ்ட் கிளினிக் ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இன் அதர் வேர்ட்ஸ், சீக் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இம்மீடியட்லி. PEP, போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா, எக்ஸ்போஷர் ஆயிடுச்சு இல்லையா, எப்போ அந்த டாகோ கேட்டோ உங்களை கடிக்குதோ அப்போ வந்து நீங்க எக்ஸ்போஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு ரேபீஸ்க்கு. ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நீங்க வந்து அந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் வேக்சினேஷன் கொடுப்பாங்க. அது வந்து உடனே ஒன்னு, அண்ட் அதுக்கப்புறம் 3 daysல 7 daysல 14 daysல அண்ட் சம்டைம்ஸ் 28 daysல இன்னொரு டோஸ். ஸோ ஒரு 4 or 5 doses ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். வேக்சினேஷன் ஆர்ம்ல, கைகள்ல கொடுப்பாங்க உங்களுக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்,
அந்த காயத்தை சுத்தி அந்த கடிச்ச இடம் இல்ல ஸ்கிராச் பண்ண அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அதை சுத்தி HRIG ஹியூமன் ரேபீஸ் இம்யூன் குளோபியூலின் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. அண்ட் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு ரேபீஸ் வேக்சின் போட்டு, அதாவது நாங்க வந்து நாய் கடிச்ச அப்புறம் உடனே போய் ரேபீஸ் வேக்சினேஷன் போட்டோம், அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டா எல்லா ஊசியும் போட்டோம், ஆனாலும் ரேபீஸ் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இந்த HRIG கொடுக்காம விட்டுருப்பாங்க. அதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த ஹியூமன் ரேபீஸ் இம்யூன் குளோபியூலின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிராச் ஆர் ஒரு வூண்ட் இருக்கு ஒரு டாக் ஆர் கேட்னால அப்படின்னா, இந்த வெறும் ரேபீஸ் வேக்சின் மட்டும் போட்டாங்கன்னா நீங்க இன்சிஸ்ட் பண்ணி கேளுங்க இந்த HRIG. அப்போ இருக்கக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன்ஸ்னால இருக்கக்கூடிய பெயின்காக பயந்துட்டு உயிர் போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. ஸோ இந்த HRIG இன்ஜெக்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணி கேளுங்க உங்க டாக்டர் கிட்ட, இல்ல நீங்க போன கிளினிக்ல. இந்த HRIG இன்ஜெக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ் தான் வூண்ட் சைட்ல இருந்தே அந்த வைரஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு வருது எஃபெக்டிவா. இந்த ரேபீஸ் வேக்சின்னால நம்ம உடம்பு அதை ஃபைட் பேக் பண்ற வரைக்கும். இந்த HRIG இன்ஜெக்ஷன் யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முன்னாடியே ப்ரிவென்டேட்டிவா இந்த இன்சிடென்ட்கெல்லாம் முன்னாடியே ரேபீஸ் வேக்சின் அண்ட் பூஸ்டர் எடுத்திருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பேசிக்கா இந்த ரேபீஸ் வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள என்டர் ஆனோடனே நர்வ் செல்லோட அட்டாச் ஆயிக்குது. அண்ட் அது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சமா டிராவல் பண்ணி நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்குள்ள வந்துடுது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது என்ன, பிரெயின், ஸ்பைனல் கார்டு எல்லாம் அதுல தான் இருக்கு. ஸோ கொஞ்சமா டிராவல் பண்ணி அது வந்து பிரெயினை ரீச் பண்ணிடுது. பிளட் பிரெயின் பேரியருங்கிறது வந்து யூஸ்வலி ஒரு ஃபில்டர் மாதிரி, ரைட்? அது வந்து டாக்ஸின்ஸோ இல்ல மெடிகேஷன்ஸோ வந்து நம்ம பிரெயினை போய் ரீச் பண்ணி எஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு பிரெயினுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி இந்த பிளட் பிரெயின் பேரியர். ரேபீஸ் வைரஸ் வந்து பிரெயினை இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த பிளட் பிரெயின் பேரியரை இன்னமும் வந்து லாக் பண்ணிடுது அதுக்கு சாதகமா. ஸோ என்ன ஆகுது, நீங்க எவ்வளோ ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் கொடுத்தாலும் மெடிகேஷன்ஸ் கொடுத்தாலும் அது வந்து பிரெயினை ரீச் பண்ணாத மாதிரி ஆயிடுது. அண்ட் அதனாலதான் இது வந்து ட்ரீட் பண்ண முடியாம போயிடுது அந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம். அண்ட் அதனால 100% ஆர் 99.9% அதை வந்து கியூர் பண்ண முடியாம போய் அந்த பர்சன் இறந்து போயிடுறாங்க. ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படின்னு இருக்கு. இது என்னன்னா, இந்த எல்லா டிசீசஸ்க்கும் தடுப்பூசி இருக்கிற மாதிரி ரேபீஸ் வேக்சின் இது வந்து ரொம்ப ரெக்கமெண்டட். நீங்க வந்து ஒரு அனிமல் லவரா இருக்கீங்க, இல்ல அனிமல்ஸோட வேலை செய்றீங்க, இல்ல ஒரு வெட் டாக்டரா இருக்கீங்க, வெட்டர்னேரியனா இருக்கீங்க, ஸோ நீங்க அனிமல்ஸை ஹேண்டில் பண்ண போறீங்க, இல்லைனா நீங்க ஒரு ஜூல வேலை செய்றீங்க, இந்த மாதிரி, இல்லைனா நீங்க வந்து பேட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கேவ்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆப்வியஸா அனிமல்ஸோட நிறைய இன்டராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு வேலையில இருக்கீங்க, இல்ல ஒரு பெட் லவரா இருக்கீங்க, நிறைய பெட்ஸ் வச்சுக்கிறதுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி வேக்சினேஷன் எடுத்துக்கலாம் முன்கூட்டியே. அண்ட் உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க், உங்களோட ஏஜ் அண்ட் உங்களோட எக்ஸ்போஷர் டு அனிமல்ஸ் எவ்வளோ இருக்க போகுது இதெல்லாம் பொறுத்து அந்த ரேபீஸ் வேக்சினோட டோசேஜ் மாறுது. இந்த ரேபீஸ் வேக்சின் நான் சொல்றது வந்து ப்ரீ எக்ஸ்போஷர், அதாவது நீங்க வந்து முன்கூட்டியே ஒரு தடுப்பூசியா எடுத்துக்கிறது, ரைட்? அதாவது எக்ஸ்போஷருக்கு முன்னாடி. ஸோ ஒரு அனிமல் வந்து உங்களை பைட் பண்ணிடுச்சு இல்ல உங்களை ஸ்கிராச் பண்ணிடுச்சின்னு அதுக்கப்புறம் எடுக்கிறது இல்லை. இது வந்து முன்னாடியே நான் வந்து பெட்ஸ் வளர்க்க போறேன், எனக்கு வந்து டாக், கேட் இதெல்லாம் வீட்டுல வளர்க்கணும்னு ஆசை, அப்படி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கெல்லாம் வந்து முன்கூட்டியே எடுத்துக்கலாம். இல்ல நீங்க நிறைய டாக்ஸுக்கு ஃபீட் பண்ண போறீங்க, கேர் பண்ண போறீங்க, இந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்க இந்த ரேபீஸ் வேக்சினேஷன் போய் எடுத்துக்கிட்டா அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். நான் வந்து பர்சனலா எனக்கு வந்து டாக்ஸ்னா ஒரு ஃபோபியா, ஒரு பயம்.
இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல யார் வீட்லயாவது டாக் இருக்குன்னா அதை வந்து கேஜ்ல இருக்கா இல்ல வேற ரூம்ல போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்களா இல்ல வீட்ல இல்லையான்னு கேட்டுட்டு தான் நான் காரை விட்டே இறங்குவேன். எனக்கு அந்த அளவுக்கு பயம். எனக்கு டாக்ஸ் மேல பயம் எப்பயில இருந்து ஆரம்பிச்சதுன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வயசா இருக்கும்போது நாங்க இருந்த வீடு வந்து ஒரு காம்பவுண்ட்குள்ள நிறைய வீடுங்க இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வீட்டுல சென்னையில இருந்தோம். அண்ட் அந்த வீடோட என்ட்ரன்ஸ் மெயின் கேட் வந்து வேளச்சேரி மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அதுல வந்து ஓபன் ஆகுது. இந்த பில்டிங்கோட அந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அதுல பின்னாடி இருக்கிற ரோஸ் ஆஃப் ஹவுசஸ் கிட்ட வந்து ஒரு டாக் வந்து குட்டி போட்டிருந்தது. அது கிட்ட மாடிப்படி இருக்கும். சோ அந்த மாடிப்படி இப்படி திரும்பி வளைஞ்சு போற இடத்துக்கிட்ட கீழே அந்த கார்னர்ல தான் வந்து பப்ஸ் இருந்துச்சு. நான் வந்து அந்த விஷயம் தெரியாம என்னமோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி அந்த படி ஏற ஆரம்பிக்கும் போது சத்தம் கேட்டு நான் வந்து அந்த பப்ஸ் என்ன சத்தம் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்த உடனே அது எழுந்து ஒரு தடவை பார்க் பண்ணுச்சு அண்ட் வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் 8 வயசு எனக்கு வந்து அப்போ ரொம்ப விஷயம் தெரியாது, என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னெல்லாம். நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓட்டம் அந்த மிஸ் வடிவேலு ஒரு மூவில சொல்வார் இல்லையா, எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம்னு, அந்த மாதிரி ஐ ரேன். பில்டிங்கோட அந்த காம்பவுண்டோட ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு ஆல் த வே அவ்வளோ ஸ்பீடா எனக்கு வந்து கேக்குது. அந்த டாகோட நெயில்ஸ், அந்த நகம் வந்து அந்த கான்கிரீட்ல சிமெண்ட்ல வந்து வருடுறது அப்படியே கரு கருன்னு கேக்குது. ரோடுக்கு வந்துட்டேன். கேட் ஓப்பனா தான் இருக்கும் எப்பவுமே, ஏன்னா நிறைய வீடுங்க இருக்கு, ஒரு கேட் எப்பவுமே ஓப்பன்ல இருக்கும். ஸோ ஓடி வந்து அந்த ரோடுக்கு வந்துட்டேன், வேளச்சேரி மெயின் ரோடு. அதுல வந்து பஸ் 2 வீலர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால அந்த டாக் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அண்ட் அந்த கேட் கிட்டையே வந்து பூக்கடை போட்டு ஒரு 1-2 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க வந்து எழுந்து அதை வந்து விரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது ஒரு மாதிரி அதுக்குள்ளேயே அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதோட அது வந்து திரும்ப உள்ள போயிடுச்சு. அப்பையில இருந்து எனக்கும் டாகுக்கும் ரொம்ப தூரம். சின்ன குழந்தையா இருக்க ஸ்டேஜ்ல சைக்கிள்ல தான் வந்து ஸ்கூலுக்கு போவோம் அண்ட் ரோட்ல விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸோட. அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல எல்லாம் வந்து ஒரு தெருவுல வந்து எப்பவாவது ஒரு நாய் 2 நாய் இருக்கும், இல்ல இல்லாம கூட இருக்கும். ஆனா இப்போ நாங்க இந்தியா வரும்போது நாங்க பாக்குறோம் கூட்டம் கூட்டமா இருக்கு நாய். எங்க காம்பவுண்டுக்குள்ள அந்த கேட்டுக்குள்ளார எப்படியோ வந்து அது வந்து கக்கா போய் வைக்குது. இந்தியா போய் இறங்கணுன்னே எல்லாருக்கும் ஜெட்லாக்ல வந்து 4 மணிக்கே முழிப்பு வந்துடும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து வாக் போய் ஆகணும்னு சொல்லி போவாரு. அந்த மாதிரி போகும்போது பசங்களையும் கூட்டிட்டு போவாரு. ஆக்சுவலி 3 பேரா போறது பெட்டர் அவர் தனியா போறதை விட. அண்ட் போயிட்டு வந்து ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க. அங்க 5 நாய் இருந்துச்சு, அங்க 3 நாய் இருந்தது, 2 எழுந்து வந்துச்சு. வெரி ஸ்கேரி. இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த டாக்ஸோட நேச்சர் மாறிடுச்சு. அண்ட் அவங்க வந்து ஒரு பேக்கா வந்து டார்கெட் பண்றாங்க, ஒரு குரூப்பா சேர்ந்து யாரையாவது அட்டாக் பண்றாங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ இதோட ரேப் அப் பண்ணிக்கலாம். நான் வந்து கனடால கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. வந்து இங்க வந்து அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கேர்ஃபுல்லா இருக்காங்க. அண்ட் இங்க வந்து ரேபீஸ் வருது யாருக்காதுன்னா அப்படின்னா எப்படி வருது, அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் அனிமல்ஸை எப்படி அவங்க ட்ரீட் பண்றாங்க, எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எல்லாரும் நான் இன்னொரு வீடியோல பாக்குறேன். until then take care.